யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்திலுள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டுவிடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷரிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி எச்சரிக்கிறார். அவர்களோ தங்களிடத்தில் ஒரு பாவமும் இல்லை என்றும் தாங்கள் ஒரு அக்கிரமமும் செய்யவில்லை என்றும் எரேமியாவிடம் சொல்லுவார்கள். கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும் நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன? நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எரேமியாவிடம் கேட்பார்கள். யூதாவின் மனுஷர் தங்களிடத்தில் ஒரு பாவமும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் திரளான அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுடைய மனச்சாட்சியே அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் முழு உலகத்திற்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் மறைவாயில்லை. யூதா மனுஷருடைய பாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரத்யட்சமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவை மிகவும் தெளிவாகவும் எளிதாக படிக்கக்கூடிய விதத்திலும் சுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் அசுத்தமாய் இருந்தாலும் அதை பற்றிய எழுத்துக்கள் சுத்தமாயும் தெளிவாயும் இருக்கிறது. எளிதில் அழிந்து விடாதபடி அது ஆழமாக பதிந்திருக்கிறது. இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? உபாகமம் 32:34. அவர்களுடைய பாவங்கள் இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி எழுதினால் அது ஒரு காலத்திலும் அழிந்து போகாது, எழுத்தும் தேய்ந்து போகாது. பாவிகளுடைய பாவங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் அவை மறையும். மன்னிக்கப்படாத பாவங்கள் ஒரு காலத்திலும் அழியாமல் மறையாமல் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அதை மன்னித்து மறந்து விடுகிறார். மன்னிக்கப்படாத பாவங்களை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. யூதா மனுஷருடைய பாவங்கள் அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் அவர்களுடைய பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அழிக்க முடியாது. யூதா மனுஷருடைய பாவங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. எந்த மனுஷனானாலும் பலிபீடத்தின் கொம்புகளை தாண்டி கர்த்தருக்கு அருகாமையில் போக முடியாது. நம்மால் கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் மாத்திரமே கிட்டிச் சேர முடியும். யூதா மனுஷருடைய பாவங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அவர்களுடைய பலிபீடம் கர்த்தருடைய பலிபீடம் அல்ல. இது விக்கிரக ஆராதனையில் பயன்படுத்தப்படும் விக்கிரகங்களின் பலிபீடம். யூதாவின் மனுஷர் விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி அதன் இரத்தத்தை தங்கள் பலிபீடங்களில் தெளிக்கிறார்கள். அவர்கள் அதை ஒருவருக்கும் தெரியாமல் மறையாக செய்யவில்லை. இது ரகசியமான பாவம் அல்ல, எல்லோருக்கும் முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிற பிரத்யட்சமான பாவம். யூதா மனுஷருடைய பக்கத்து தேசத்தார் எல்லோரும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு சாட்சி சொல்லுவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் இதை நினைக்கும்படி அவர்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்திய இரத்தத்தை பலிபீடங்களுடைய கொம்புகளில் தெளிக்கிறார்கள். உயர்ந்த மேடைகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. யூதாவின் மனுஷருக்கு விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது வெட்கமோ அவமானமோ இலச்சையோ உண்டாகவில்லை. அவர்கள் மிகுந்த சந்தோஷமாயும் மனப்பூர்வமாயும் விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அவர்களுடைய மனதும் இருதயமும் விக்கிரகங்களின் பட்சமாய் இருக்கிறது. அவர்களை கர்த்தருடைய வார்த்தையாலும் திருத்த முடியவில்லை, கர்த்தருடைய கோலாலும் திருத்த முடியவில்லை.
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் விக்கிரகங்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் விக்கிரகங்களின் பலிபீடங்களுடைய கொம்புகளில் பதிந்திருக்கிறது. அது இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பெயர்களை விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறார்கள். விக்கிரகங்களின் பெயர்களை தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் வைத்துக் கொள்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் விக்கிரக ஆராதனையினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அன்பின் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களோ பாவக் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பார்கள். யூதா மனுஷருடைய பாவங்கள் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு வருகிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷருடைய பொக்கிஷங்களை எல்லாம் அந்நிய தேசத்தார் களவாடி கொண்டு போய் விடுவார்கள். எருசலேம் வயல் நிலத்தில் உள்ள மலையின் மீது இருக்கிறது. எருசலேமில் உள்ள தேவாலயம் சமபூமிக்கு நடுவிலே உள்ள பரிசுத்த பர்வதத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் செல்வ செழிப்பு மிக்க தேசம். எருசலேமின் குடிகளிடத்தில் மிகுந்த ஆஸ்தியும் ஏராளமான பொக்கிஷங்களும் இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுடைய சம்பத்துக்களை அந்நிய தேசத்தார் வசமாக ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் பாவங்களின் நிமித்தமாயும் அக்கிரமங்களின் நிமித்தமாயும் அவர்களுக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வத மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்தார். சங்கீதம் 78:54. நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். உபாகமம் 11:11. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை தங்களுக்கு உயர்ந்த மேடைகளாக மாற்றிக்கொள்கிறார்கள். இதன் மீது தங்களுடைய விக்கிரகங்களை வைத்து ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் யூதாவின் மனுஷரோ பரிசுத்த பர்வதத்தில் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பரிசுத்த பர்வதத்தை விக்கிரகங்களை ஆராதிக்கும் உயர்ந்த மேடைகளாக்கி விடுகிறார்கள். யூதாவின் மனுஷர் தங்கள் தேசத்தின் எல்லைகளில் எல்லாம் விக்கிரகங்களை வைத்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா மனுஷர் மீது வருகிறது. கர்த்தர் அவர்களுடைய ஆஸ்தியையும் அவர்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அவர்களுடைய மேடைகளையும் அந்நிய தேசத்தாரிடம் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்கள் யூதா தேசத்திற்கு வந்து இவை எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை விட்டு விடுவார்கள். அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போவார்கள். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் அழிவும் மோசமும் வருகிறது. கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு மனுஷருடைய பாவம் தடையாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆறுதல்கள் நமக்கு கிடைக்காதபடிக்கு பாவம் அதை முறித்து போடுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு பாவம் தடையாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் சுதந்திரங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இழந்து போனதை திரும்ப கொடுப்பதற்கு மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிற நாம் மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். நாம் கர்த்தரை விட்டு விலகி போகும்போதும் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போதும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதும் நாம் கர்த்தருடைய கோபத்தின் அக்கினியை மூட்டி விடுகிறோம். கர்த்தருடைய கோபம் என்றென்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். உன் எல்லா பொக்கிஷங்களையும் சூறையிடுவிப்பேன். உன் மேடைகளை சூறையிடுவிப்பேன். நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டுவிடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன்.
ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுப்பேன். யூதாவின் பாவம் எழுதப்பட்டிருக்கும் இடங்கள்: இருதயத்தின் பலகைகள், பலிபீடங்களுடைய கொம்புகள். இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடங்கள் கர்த்தருடைய பலிபீடம் அல்ல, இவை விக்கிரகங்களின் பலிபீடங்களாகும். யோசியா இந்த பலிபீடங்களை எல்லாம் அழித்து போட்டான். ஆனால் யோயாக்கீமோ தன்னுடைய 11 வருஷ ஆட்சி காலத்தில் அவைகளை மறுபடியும் கட்டுவதற்கு அனுமதித்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் அறியாத தேசத்தில் அவர்களை சத்துருக்களுக்கு அடிமையாக்குவார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அங்கிருந்து விடுவித்தார். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி விடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் நரகத்தின் அக்கினியை மூட்டி விடுவதாக கர்த்தர் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். துன்மார்க்கரும் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் அவியாத அக்கினியில் போய் விழுவார்கள்.